நண்பர்களே, ஒரு பெண், அவள் செய்த ஒரு தீர்மானம், அதன் அதிர்வு ஒரு முழு யுகத்தை உலுக்கியது. அவள் பெயர் குந்தி. இந்த கதை மகாபாரதத்தின் மிக ஆழமான மனித உணர்ச்சிகளுள் ஒன்று. குந்தியின் இயற்பெயர் பிரிதா. அவள் யாதவ குலத்தில் பிறந்தாள். அவளின் தந்தை சுரசேனா. ஆனால் அரசியல் காரணங்களால் அவளை குழந்தை வயதிலேயே தத்தெடுத்தார் குந்தி போஜன். அதனால் குந்தி என்ற பெயர் கிடைத்தது. அரண்மனை வளர்ப்பு, அழகு, அமைதி. ஆனால் விதி அமைதியாக அவளை நோக்கி நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அரண்மனைக்கு வந்தார் கோபத்திற்கு பெயர் போன முனிவர் துர்வாசா. அனைவரும் பயந்தனர். ஒரு சிறிய தவறு செய்தாலும் சாபம். ஆனால் இளம் குந்தி அன்புடன் சேவை செய்தாள். அவள் மனசாட்சி தூய்மை. முனிவர் மகிழ்ந்து ஒரு அதிசய மந்திரம் கொடுத்தார். எந்த தேவனையும் அழைக்கலாம், அவரால் உனக்கு தெய்வீக மகன் பிறக்கும். அது ஒரு வரமா அல்லது வரவிருக்கும் சோதனையின் தொடக்கமா? ஒரு காலை இளம் வயது ஆர்வம் அவளை வென்றது. இந்த மந்திரம் உண்மையா? அவள் சூரியனை அழைத்தாள். ஒளி பரவியது. தெய்வீக கதிர்கள் அறையை நிரப்பின. சூரிய தேவன் தோன்றினார். அவரால் ஒரு குழந்தை பிறந்தது, கர்ணா. கவசமும் குண்டலமும் உடன் பிறந்தான், தெய்வீக ஒளியுடன். அந்த தருணம் குந்தி ஒரு தாயானாள். அடுத்த தருணம் அவள் பயந்தாள். திருமணமாகாத பெண், அரண்மனை அவமானம், சமூக தீர்ப்பு. நடுங்கிய கைகளால் அந்த குழந்தையை ஒரு சிறிய பெட்டியில் வைத்து நதியில் விட்டாள். நதி ஓடியது. ஆனால் அந்த நாள் முதல் குந்தியின் உள்ளம் உறைந்தது. காலம் நகர்ந்தது. குந்தி திருமணமானாள் பாண்டுவுடன். பாண்டு வீரன், ஆனால் சாபம் பட்டவன். ஒரு நாள் வேட்டையில் தவறாக ஒரு முனிவரை அம்பால் கொன்றார். அந்த முனிவரின் சாபம், உன் மனைவியை அணைத்தால் உடனே மரணம், அரசனுக்கு வாரிசு இல்லை. அப்போது குந்தி மந்திரத்தை நினைத்தாள். தர்மதேவரை அழைத்தாள். யுதிஷ்டிரன் பிறந்தான், நீதியின் உருவம். வாயுதேவரை அழைத்தாள். பீமன் பிறந்தான், வலிமையின் உருவம். இந்திரனை அழைத்தாள். அர்ஜுனன் பிறந்தான், வீரத்தின் உருவம். மாத்ரியுடன் மந்திரத்தை பகிர்ந்தாள். நகுலன், சகதேவன் பிறந்தார்கள். 5 மகன்கள், ஒரு தாய். ஆனால் அவள் இதயத்தில் இன்னும் ஒரு பெயர், கர்ணன். பாண்டு இறந்தார். மாத்ரி உயிர் தியாகம் செய்தாள். குந்தி 5 குழந்தைகளுடன் தனியாக நின்றாள். அவள் அவர்களை காட்டில் வளர்த்தாள். அவள் சொன்ன ஒரே வார்த்தை, எப்போதும் ஒன்றுபட்டு இருங்கள். போர் நெருங்கியது. குந்தி ஒரு கடைசி முடிவு எடுத்தாள். அவள் கர்ணனை சந்தித்தாள். நீ என் முதல்வன். கர்ணன் அமைதியாக கேட்டான். அவன் சொன்னான், அம்மா, நீ என்னை பிறந்த நாளே விட்டுவிட்டாய். இன்று நான் துரியோதனனின் நண்பன். அவன் வாக்கு கொடுத்தான். உன் 5 மகன்கள் உயிருடன் இருப்பார்கள். நான் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொல்ல மாட்டேன். அந்த தருணம் ஒரு தாய் 2ஆக உடைந்தாள். போர் முடிந்தது. கர்ணன் விழுந்தான். உண்மை வெளிப்பட்டது. பாண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அர்ஜுனன் அழுதான். நான் என் அண்ணனை கொன்றேனா? குந்தி அமைதியாக நின்றாள். அவள் கண்ணீர் தான் பதில். பின்னர் குந்தி திருதராஷ்டிரரும் காந்தாரியும் உடன் காட்டிற்கு சென்றாள். அங்கே ஒரு காட்டுத்தீ. அவள் ஓடவில்லை. ஏனெனில் அவள் வாழ்நாள் முழுவதும் உள்ளுக்குள் எரிந்து கொண்டே இருந்தாள். அந்த நெருப்பு அவளின் உடலை மட்டும் எடுத்தது. அவளின் தியாகம் இன்னும் உயிருடன். குந்தி நமக்கு சொல்லுவது, தாய் இதயம் மிகவும் வலிமையானது. ஒரு தீர்மானம் தலைமுறைகளை மாற்றும். தர்மம் எப்போதும் கருப்பு வெள்ளை அல்ல. சில வெற்றிகள் தோல்வி போல உணரப்படும். குந்தி தவறு செய்தாளா அல்லது அவள் விதியின் பலியாடா? உங்கள் எண்ணத்தை கருத்துகளில் பகிருங்கள்.